ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஹோர்முஸ் நீரிணையில் பதற்றம், கச்சா எண்ணெய் விலை கிடுகிடு உயர்வு. ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, யூஎஸ், இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே வந்து போரானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா, பர்ஷியன் கல்ஃப் மற்றும் கல்ஃப் ஆஃப் ஓமன் நடுவே இருக்கக்கூடிய அந்த ஒரு நீரிணை தான் ஹோர்முஸ் ஸ்ட்ரைட். ஸோ ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது ஒரு குறுகலான நீர்ப்பாதை, இரண்டு கடல்களை வந்து இணைக்கக்கூடிய ஒரு குறுகலான நீர்ப்பாதை தான் ஸ்ட்ரைட். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பர்ஷியன் கல்ஃப் மற்றும் கல்ஃப் ஆஃப் ஓமன் நடுவில் தான் இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரைட் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலே வந்து 20% அந்த எண்ணெய் தேவை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய நாடுகள் வந்து இந்த பர்ஷியன் கல்ஃப் பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது யுஏஇ, கத்தார், குவைத் இந்த மாதிரியான நாடுகள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து அந்த எண்ணெய் வளங்களை வந்து இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹார்மஸ் ஸ்ட்ரைட்டை தாண்டி தான் என்ன பண்ண முடியும்னா வர முடியும். ஸோ இப்போ இங்கே வந்து ஈரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே குவைத், கத்தார், யுஏஇ இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க தளங்களை வந்து குறி வச்சு போர் வந்து தொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட் வழிகாட்டி அமைப்புகள் எல்லாம் தற்செயலாக வந்து செயலிழந்திருக்கு. ஸோ என்ன பண்ண முடியலன்னா இந்த எண்ணெய் கப்பல்கள்னால அந்த ஹார்மஸ் ஸ்ட்ரைட்டை தாண்டி என்ன பண்ண முடியலன்னா இங்கே வர முடியல. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாடுகள்லையும் அந்த கச்சா எண்ணெயினுடைய விலை வந்து கிடுகிடு அப்படின்னு உயர்ந்திருக்கு.